ஜெய் ஸ்ரீராம். மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமோ ஒழிய தன்னை தாழ்த்தி கொள்ள கூடாது. மனம் கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆவான். பகவான் கிருஷ்ணர், அத்தியாயம் 6, ஸ்லோகம் 5. ஒரு நிமிஷம் நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட உடம்பு, ஆத்மா, மனம் இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பாருங்க. நம்மளோட உடம்புல ஆத்மா கட்டுப்பட்டு இருக்குங்க. சில நேரங்கள்ல நம்மளோட மனசை நம்ம உடம்புல இருக்கிற புலன்களின் இன்பங்கள் பின்னாடி அப்படியே போக விட்டுடுறோங்க. ஒரு சில செயல்களை செஞ்சா அது இப்போதைக்கு நமக்கு சந்தோஷத்தை தரும்னு தெரிஞ்சும் அந்த செயல்களை செய்வோம். அது பிற்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறான விளைவை ஏற்படுத்தும். உங்களுடைய மனம் நினைத்தால் உங்களை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். சில நேரங்களில் மனம் நமக்கு நண்பனாகவும் இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்மளோட மனதை நமக்கு நண்பனாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இறை வழிபாடும் தியானங்களும் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதும் தான் ஒரே வழி அப்படின்னு தான் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா சாதாரண மனிதர்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில்ல. ஆனா கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் மிக எளிமையா கிடைக்குங்க. ஜெய் ஸ்ரீராம்.